2026 எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். இபிஎஸ்க்கு செக் வைத்துள்ள பாஜக. அதிமுகவுக்கு மார்ச் மாதம் வரை கெடு. கட்சியில் ஏற்பட்ட பிளவு ஒரு பக்கம், அடுத்தடுத்து வந்த தடைகள் மறுபக்கம். இவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கியது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்பது அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் பொதுச் செயலாளராக பதவியேற்ற நாள் முதல் நடைபெற்ற 11 தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளதால் அதிமுகவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே அதிமுகவின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் என்ற மனப்பான்மைக்கு அதிமுகவில் 90 விழுக்காட்டினர் வந்துவிட்டனர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுகவை விரும்பவில்லை. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் பேச்சுக்கு இடமில்லை என மறுத்து வருகிறார். அண்மையில் செங்கோட்டையின் எதிர்ப்பும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் நெருக்கடி என்ன என பார்க்கலாம். அதிமுகவுடன் இணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக காய் நகர்த்தி வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணி வேண்டும் என்பதால் விஜய் தொடங்கிய தவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என முடிவு செய்து அதற்கான பேச்சுவார்த்தையை மறைமுகமாக நடத்தி வந்தார். ஆனால் தவேகாவை பொறுத்தவரையில் தங்களின் தலைமையில் கூட்டணி என்பதில் பிடிவாதமாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி பின்வாங்கிவிட்டார். அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, தேமுதிகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தால் வெற்றியை நெருங்கலாம் எனவும் திட்டமிடுகிறார். அதற்காக ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒதுக்கி கூட்டணி உறுதி செய்யவும் திட்டமிட்டுள்ளார். ஆனால் பாஜக வைத்திருக்கும் கோரிக்கைதான் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும். கடந்த தேர்தல் போல் தவறான முடிவை எடுக்க வெற்றி வாய்ப்பை இழக்க வேண்டாம் எனவும் வற்புறுத்துவதால் எடப்பாடி பழனிசாமி குழப்பத்தில் உள்ளார். பாஜக பி பிளான் திட்டம் ஒன்றையும் கொடுத்துள்ளது. 150 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடலாம் என்றும் மீதமுள்ள 84 தொகுதியை கொடுத்தால் பாஜக, பாமக மற்றும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு பிரித்து கொடுத்து தேர்தலை சந்திக்கலாம் எனவும் பாஜக வாய்ப்பு கொடுத்துள்ளது. 84 தொகுதிகளை கொடுக்க முடியாது, 50 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என அதிமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூறி வருகின்றனர். இந்த 2 திட்டத்தில் எதில் ஒன்றை உருவாக்கி அதிமுகவை தன்வசம் கொண்டுவர பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு தேர்தல் ஆணையத்திடம் இருப்பதாலும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் இதை வைத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பூதாகரமான பிரச்சனையாக மாறியுள்ளது. மார்ச் மாதத்திற்குள் முடிவெடுக்கும்படி பாஜக நெருக்கடியும் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் தவேகாவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று முழுமையாக நம்புகிறார். ஒன்றிணைந்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணியாக கொண்டு இழுபறி நீடித்ததால் என்ன நிலைமை உருவாகும்? பாஜக அதனை எப்படி தனக்கு சாதகமாக கொண்டு ஆட்சியை பிடிக்க என்ன செய்யும் என்பதை எடப்பாடி தெரிந்து கொண்டார். ஆக 2026 சட்டப்பேரவை தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் பல அதிர்வலைகளை தரும் என்பதில் சந்தேகமில்லை.